வணக்கம் நேர்களே, இது தந்தையின் பாட்காஸ்ட். நான் கார்கே. நீரின்றி அமையாது உலகுன்ற மாதிரி டோலின்றி அமையாது ரோடு அப்படின்னு மாறிடுச்சு. டோல் கட்டணம் பற்றின 2 புதிய செய்திகளை தான் பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து ஒருத்தர் மதுரைக்கு போகிறாருன்னா 700 ரூபாய், சென்னையிலேருந்து கோவை போகிறாருன்னா 1000 ரூபாய், சென்னையிலேருந்து நெல்லை போகிறாருன்னா 1200 ரூபாய். பரவாயில்லையே, ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸில் இவ்வளோதான் கட்டணமா அப்படின்னு கேட்டால் அதுதான் தப்பு. ஒருத்தர் சென்னையிலேருந்து மதுரைக்கு காரில் போகிறாருன்னா அவர் செலுத்தக்கூடிய ஒன் வே டோல் கட்டணம் மட்டுமே 700 ரூபாய். ரிட்டர்ன் வந்தால் அது அப்படியே டபுள். அதுக்கு மேலே அவர் போடக்கூடிய பெட்ரோல், டீசல், ஒருவேளை காரை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாருன்னா அந்த ரெண்ட் சார்ஜ் தனி. இப்படி சுங்க கட்டணம்ன்றது அடிக்கடி பிரச்சனைக்குரிய ஒன்றாவே மாறி இருக்கு. காரணம் என்னென்னா, கப்பலூர் பக்கத்தில் அடிக்கடி போராட்டம், தேனியில் ஒரு டோல்கேட் அடித்து நொறுக்கியிருக்காங்க. இப்படின்ற செய்திகள் நாடாளுமன்றத்திலையும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. தனியார் நிறுவனங்கள் சுங்கச்சாவடிகள் அமைக்கிறாங்க, அவங்களுடைய ஒப்பந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் வசூலிக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது தணிக்கை இருக்கா அப்படின்னு நாடாளுமன்றத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டப்போ, ஒரு சுங்கச்சாலை அமைக்கிறது எவ்வளோ கடினம் தெரியுமா? முதல்ல நிலத்தை தேர்வு பண்ணணும், அந்த நிலத்தை கையகப்படுத்தணும், அவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும், சாலை அமைக்கணும், பராமரிக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த ஒப்பந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க அரசுகிட்ட கொடுப்பாங்க. அரசு கை காட்டக்கூடிய இன்னொரு நிறுவனமோ தொடர்ந்து அவங்க சுங்க கட்டணத்தை வசூலிப்பாங்க. ஏன்னா அந்த சாலைகளை பராமரிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு மத்திய நெடுஞ்சாலை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி விளக்கம் கொடுத்துருக்கார். அப்படின்னா சுங்கச்சாவடி, சுங்கச்சாலைகள் தொடர்ந்து இருக்க போகிறது அப்படின்றது அதனுடைய பொருள். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 2008ஆம் ஆண்டு சுங்கச்சாவடி கொள்கை இதற்கான விடையை சொல்லுது. ஒரு நல்ல தரமான பயணத்திற்கு நல்ல தரமான சாலை வேணும். தரமான சாலை வேணும்னா அதுக்கு நீங்கள் கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு அந்த விதி சொல்கிறாரு. தொடர்ந்து அமைச்சரே இதுக்கு ஒரு விளக்கமும் கொடுக்குறாரு. இந்த மாதிரியான பிரச்சனைகளை களைய, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாங்கள் புதிய கொள்கை ஒன்றை கொண்டு வர போகிறோம் அப்படின்றாரு. அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் சொல்கிறாரு, நியாயமான சலுகை வழங்கப்படும் அப்படின்றார். அப்படின்னா புதிய சலுகைகள் காத்திருக்கிறது சுங்கச்சாவடியில். சரி, இந்த சுங்க கட்டணம் பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, புதிய கொள்கையில் நிறைய தீர்வு இருக்குன்றாங்க. என்னென்ன தீர்வு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோன்னா, அமைச்சரே ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு, 60 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடி அமைக்க நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய 2008ஆம் ஆண்டு கொள்கை அதுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்றாரு. அதனால் புதிய கொள்கையில் 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்கள் அமைக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு விஷயம், ஒரு குறிப்பிட்ட சாலையில் முழுசாக பயணிக்காமல் ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் பயணப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சாலையில் இறங்கி ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஃபுல் கட்டணம் வசூலிக்கிறாங்க. இதில் நெடுநாளாக மக்களுக்கு பல அதிருப்தி இருக்குது. இதை போக்குறதுக்காக அவர் எவ்வளோ தூரம் நெடுஞ்சாலையில் பயணப்பட்டிருக்காரோ அதற்கான கட்டணம் மட்டும் வசூலிக்கிறது, அதுவும்